உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், அந்த பக்கம் சார். ஓ மை காட், இந்த கேபிள் எல்லாம் கட் பண்ணி இருக்காங்க. சார், என்ன சார் இது? எல்லா கேபிளும் கட் ஆயிருக்கு. இது எப்படி உடனே சரி பண்றது சார்? கட்டாய் கிடக்கல சுடர், யாரோ பிளான் பண்ணியே கட் பண்ணி இருக்காங்க. நான் சொல்லல ஏதோ தப்பா இருக்குன்னு. யாரோ உள்ள இருந்து இதெல்லாம் பண்றாங்க சுடர். ஆமா சார், நீங்க சொன்னதுதான் சரி. யாரும் இது வேணும்னு தான் பண்றாங்க. ஆனா நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நமக்கே இதெல்லாம் பண்றாங்க. நமக்கு பண்ணாலும் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்க, வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும் சொல்லு? அவங்களுக்கு எப்படி காப்பாத்த போறோம்? சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்க முதல்ல உள்ள போய் பேஷண்ட்ஸ் கவனிங்க சார். நான் இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு பாக்குறேன். எப்படி சுடர்? இன்னும் 10 நிமிஷத்துல கரண்ட் வரலனா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற பேஷண்ட காப்பாத்த முடியாம போயிடும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற நல்ல பேரு கெட்டு போறது இல்லாம ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடும் சுடர். அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. இப்போ அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு ஃபீல் பண்ணி சோர்ந்து போய் நிக்கிறதுனால நேரம் தான் போகுமே தவிர பிரச்சனை தீராது சார். நீங்க போய் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க சார். நான் உடனே ஹாஸ்பிட்டல் ஏதாவது சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்றேன் சார். சிஸ்டர், எல்லாம் ஓகே தானே? ஓகே சார். சரி. யோ மேனேஜர் சார், என்னையா பண்ணிட்டு இருக்க? இங்க வாயா சார். டக்குன்னு ஜெனரேட்டர் அனுப்பியா, பெரிய பிரச்சனை போய்கிட்டு அனுப்பிடுறேன் இருக்கு. சார். பல உயிரை காப்பாத்தி ஆகணும். ஷூட்டிங்க பேக்கப் பண்ணியாச்சா? டக்குன்னு அனுப்பு. எல்லாரும் போங்க, ஹெல்ப் பண்ணுங்க போங்க. ஓ மை காட், டைம் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்றது? என்னையா பாத்தீங்க நிக்கிறீங்க? சத்தம் அங்க. வண்டி எடுக்கிறார் பாரு, ஜெனரேட்டர் வண்டியா. அவனுக்கு பேக்ல ரிவர்ஸ் பார்த்து சொல்லுங்கயா. சீக்கிரம் போய் இல்லையா, போய் சொல்லியா ரிவர்ஸ் பாரு அவனுக்கு. யோ ஸ்டாண்டர்ட்ஸ், கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்கப்பா. வரலாம் வா வா வா. அப்படியே நிப்பாட்டிக்க. வாங்க, இங்கதான். என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க மேடம், லைனை மாத்தி கொடுத்து வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. வாங்க வாங்க மேடம், இந்த டார்ச்சை பிடிங்க. கொடுங்க. மேடம், லைன் கொடுத்தாச்சு, வாங்க ஜெனரேட்டர் ஆன் பண்ணலாம். Awesome. Awesome. சிஸ்டர், ECG மிஷினை ஆன் பண்ணுங்க. எல்லாரோட வைட்டல் சைட் செக் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்களா? சீக்கிரம். சார் சார், என்னம்மா சொல்லுமா? ஆக்சிஜன் சிலிண்டர் ரூம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சார். அது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்ல முடியுமா? என்னமாச்சு? என்னன்னு தெரியல சார். இப்ப கால் பண்ணா கூட ஆக்சிஜன் சிலிண்டர் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒன்னும் கவலைப்படாதம்மா, எப்பவுமே ரெடிமேடா எங்ககிட்ட ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குமா. அதை மாத்தி விட சொல்றேன். யோ செட் அசிஸ்டன்ட் பாலா, வாப்பாங்க. நம்ம கிட்ட ஸ்டாக்ல ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல, அதை கொண்டு போய் மேல ஃபிக்ஸ் பண்ணி விட்டு போ. கூட்டு போங்கம்மா, போங்க. ஓகேவா? எல்லாரோட வைட்டல்ஸ் செக் பண்ணுங்க. நான் பீடியாட்ரிக் போய் செக் பண்றேன். ஓகே? அம்மா, அந்த டயலாக் நீ கொஞ்சம் நல்லா எமோஷனலா பேசணுமா. என்னமாச்சு சொல்லுமா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க இல்லனா என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.
கடவுள் மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சு நடக்க இருந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்திட்டீங்க சார். அட என்னம்மா நீ சாதாரண உதவிக்கு போய் மனுஷனை கடவுளா பார்த்துக்கிட்டு இருக்க? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செஞ்சுக்கிறது தானே இதெல்லாம். நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கம்மா. போங்கம்மா, நான் இருக்கிறேன், போங்க. தேங்க்ஸ் சார். போமா. ரெடிப்பா, டேக் போலாமா? Thank God. சிஸ்டர், அங்க வார்ட்ல எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார். Thank God. சார், இன்குபேட்டர்ல இருந்த பேபிஸ்லாம் ஓகே தானே சார்? God is great sister. எந்த குறையும் இல்லாம எந்த பாதிப்பும் இல்லாம எல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. காட் இஸ் கிரேட் இல்ல சார், அந்த காடே அனுப்பி வச்ச சுடர் மேம் தான் கிரேட். அவங்க மட்டும் நேரத்துக்கு ஐடியா பண்ணி இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணலன்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்லவே முடியாது சார். உண்மைதான் சிஸ்டர். சுடர் இல்லனா இது எதுவுமே சாத்தியமா இருக்காது. அவ கிரேட் தான். சார், சுடர், என்ன சார் ஆச்சு? குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே, எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்களா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. ஐசியூ வார்ட்ல இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா சார்? டெலிவரி வார்ட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சுடர். என்னடா நடக்குது? 3 நாளா முழு மூச்சா பிளான் பண்ணி துப்பாக்கி பட விஜய் மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஒரே நேரத்துல கரண்ட கட் பண்ணி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி ஜெனரேட்டரை ஓட விடாம பண்ணி எல்லாத்தையும் செஞ்சோம். எப்படி கரண்ட் வந்தது? என்னடா நான் பேய் மாதிரி கத்துறது உன் காதுல விழல? பேய் மாதிரி கத்துனா யார் பேசுவா? மேடம், நம்ம யாரோட பிளானும் சொதப்பல மேடம். எல்லாம் கரெக்டா தான் நடந்துச்சு. அப்புறம் எப்படி திரும்ப கரண்ட் வந்துச்சு? எல்லாம் அந்த சுடர் மேடம் கோவப்பட்டு சுடர் விட்டு எரிஞ்சதுனால தான் மேடம் கரண்ட் வந்துச்சு. இவனுங்க வேற ஜோக்கர் பசங்க. இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு என்ன கேட்க போறானுங்களோ. ஏய், திருப்பி கால் பண்ணு. ஏய், என்னடா ஒரு தடவை போன் எடுக்கலன்னா அமைதியா இருக்க மாட்டியா? திரும்ப திரும்ப போன் பண்ணி ஏன் டார்ச்சர் பண்ற? இரு போறேன். ஹலோ மேடம், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? ஏய், அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? இது சரியில்லை மேடம். எங்க அப்பாவை சத்தம் இல்லாம முடிக்கிறேன்னு சொல்லி, யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கிறேன்னு சொல்லி 10 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு பந்தாவ போனீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பாவும் போய் சேரல, எங்க காசு இன்னும் திரும்பி வரல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா நீங்களும் தானே கூட இருந்தீங்க. எல்லா பிளானும் பக்காவா தானே எக்ஸிக்யூட் ஆச்சு. இடையில அந்த சுடர் பூந்து நம்ம பிளானை பிளாஸ்ட் பண்ணிட்டா. நானே அந்த கடுப்புல இருக்கேன். நீ வேற கடங்கார மாதிரி சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. மேடம், நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கொலை பண்றது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை சந்தேகம் இல்லாம பண்றதுக்கு தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். நீங்க ஒழுங்கா வாங்கின பணத்தை கொடுக்கல, நாங்க யாருன்னு காட்ட வேண்டியிருக்கோம். வைடா போன. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.